வணக்கம். நான் அங்கமுத்து சண்முகம் பேசுகிறேன். தென்னிந்திய திரைப்பட கலை இயக்குனர் சங்கத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளரும் இப்போ பணியில் இருக்கு ஆர்கே செல்வமணி அவர்கள் வந்து தலைவராக இருக்கார். இன்றைய தினம் ஒரு முக்கிய விஷயம், கொரோனா. இதற்காக நம்ம அத்தனை பேருமே மத்திய அரசும் மாநில அரசும் சொல்கின்ற அனைத்து விஷயங்களையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குள்ள சமூக இடைவெளி மற்றும் அத்தனையும் கவர்மெண்ட் சொல்கிற அத்தனையும் நம்ம பார்த்துக்கணும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே என்னை முக்தா ஃபிலிம்ஸ் 60 என்ற விஷயத்தில் பேசுவதற்காக அழைத்த அண்ணன் ரவி அண்ணன் அவர்கள், முக்தா ரவி அண்ணன் அவர்களுக்கும் கோவிந்த் அவர்களுக்கும், அவர் இல்லை இப்போ அண்ணன் முக்தா சுந்தரண்ணன் அவர்களுக்கும், மாயா சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை. முக்தா ஃபிலிம்ஸ் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு நான் ஒரு 23,000 தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கும்போது ஒவ்வொரு உறுப்பினரும், இயக்குனர் அல்ல மற்ற அத்தனை பேரும் முக்தா ஃபிலிம்ஸை பற்றி பாராட்டும். ஏனென்றால் தொழிலாளருக்கு வேலை கிடைத்தால் அன்றைய தினமே சம்பளம் இன்றைய தினம் கிடைப்பதில்லை. ஒருவர் முக்தா ஃபிலிம்ஸில் போய் வேலை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு அவருடைய மனைவி வீட்டில் உழ வச்சிருக்கோம் நம்பிக்கைகள். நிச்சயமாக தன்னுடைய கணவர் அரிசி வாங்கிட்டு வருவார். இன்று வரை அந்த நியமனம் அவருடைய ஒவ்வொரு செயலும். என்னை சிறு வயதில் அவருடைய கம்பெனியில் நான் ஆர்ட் டைரக்டராக ராஜபலி என்ற படத்தில் நியமித்தார். அதன் பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா மூப்பனார் ஐயா அவரோட என்னை அறிமுகம் செய்து வைத்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் மாநாடு திருச்சியில் மொத்தமாக நான் வடிவமைத்தேன். அது மாதிரி ஒரு பெரிய மனிதர் மலமுரி ஜான், அங்கே வேலை செய்த விநாயகமூர்த்தி, அவர் பொதுச் செயலாளர் வந்தார் தமிழ் மாநில காங்கிரஸில். அதன் பிறகு சுதர்சனம், அதன் பிறகு வலமுரி ஜான், அதுக்கப்புறம் ராவுத்தர் போன்ற அத்தனை பேருமே என்னுடைய திறமையை பார்க்க, என்னுடைய திறமையை வளர்ப்பதில் எனது பெரிய தந்தை போல. என் தந்தை அங்கமுத்து, அருங்கலை அங்கமுத்து, அவருக்கும் ஐயா அவர்களுக்கும், முக்தா ஐயா அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு நெப்டியூன் ஸ்டுடியோவில் இருந்தாலும் இன்றைய தினம் இன்னொரு விஷயத்த சொல்லணும். நம்ம குரூப்பில் இருக்க சச்சி அம்மா தான் முதல்ல பெப்சி தொழிலாளருக்கு இந்த டொனேஷனை கொடுத்தாங்க. அதன் பிறகு பல பேருக்கு டொனேஷன் கிடைச்சிது. அந்த டொனேஷன் மூலமாக கிட்டத்தட்ட 23,000 மக்கள் என்னுடைய பெப்சியில் உறுப்பினராக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 19,000 பேருக்கு அரிசியும் பருப்பும் மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்.
அது முதல் ஆரம்பித்து வச்சவங்க வந்து பழம்பெரும் நடிகை சத்யன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்தார். அது இல்லாமல் உண்மை வால்யூம் வெரி லோ. ஓகே. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் நான் அவரிடம் பேசிகிட்டு இருக்கும்போது முக்தா ரவி அண்ணா வந்து என்கிட்ட பேசும்போது புரட்சி தலைவர் வந்து அப்பாவோட எவ்வளோ நெருங்கிய பழக்கம் அது அவங்களுக்கு தெரியும். அதே நேரம் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி பல கேள்விகள் வருது சண்முகம். அதுக்கு நீ நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நிஜமாக சொல்கிறேன்னா அதுக்கு வேண்டிய வாய்ப்பு நீங்கள் நான் பேசுகிறேன். இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா, எனக்கு முக்தா ஃபிலிம்ஸ் 60 என்ற ஒரு விருது ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. ஏன்னா அவர் படத்தில் நான் பணி செஞ்சேன். இதில் நீங்கள் கேட்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக வந்து நான் வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இப்போது புரட்சி தலைவர் அங்கமுத்து வந்து மிகப்பெரிய ஒரு நட்புக்கு இலக்கணமானவங்க. கிட்டத்தட்ட 100 படம் 130 படங்கள் புரட்சி தலைவர் பண்ணியிருந்தாருன்னா அதில் 90 படங்கள் மேலே வந்து அங்கமுத்து இருப்பார். அங்கமுத்து எல்லா விஷயத்துக்குமே, அதாவது புரட்சி தலைவரோடைய அந்த கலை தொழிலுக்கும் அரசியலுக்கும் அது எல்லா விஷயத்துக்குமே வந்து அவர் வந்து மிக முக்கிய பங்கு வகித்தார். அதனால் அவரை கௌரவித்து அங்கமுத்து அவர்களுக்கு வந்து தலைவர் வந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினர் பதவி கொடுக்குறாரு. அருங்கலை அரசுன்ற பட்டத்தையும் கொடுக்குறாரு. அதன் பிறகு குடிசை மாற்று வாரிய தலைவராகவும் கொடுக்குறாரு. அதன் பிறகு சார் ஒரு நிமிஷம், சம்பத் சுப்பிரமணியம் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் தண்ணீருக்குள் எடுக்கப்பட்ட பாடல் காட்சிகள் பற்றி உங்கள் அனுபவம் அத்தனையுமே சத்யா ஸ்டுடியோவில் ஒரு சின்ன செட்டை போட்டு தான், இந்த கிளாஸ் செட்டை போட்டு தான் உள்ளே வச்சு ஷூட் பண்ணோம். ஆனால் அங்கே பேங்காக்கில் வந்து ஷூட் பண்ணும்போது அங்கே வந்து இருந்ததை ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் வந்து 3500 அடி தான் வந்து ஃபாரினில் ஷூட் பண்ணோம். ஃபாரினில் ஷூட் பண்ணது வந்து 3500 ஃபீட்டில் அது ஒன்று. 3500 அடியே இங்கே வந்து கிட்டத்தட்ட 15000 அடிக்கு ஆக்கினது வந்து அங்கமுத்து. அங்கே வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் என்ட்ரி ஒர்க்கு தான் எடுக்கிறது ஷார்ட் முழுக்க. இந்த தண்ணீர் உள்ள எடுக்கிற விஷயங்கள் வந்து தலைவர் அவர்களே வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவரே பண்ணது. அவரே வந்து இறங்கி அவரே வந்து நீச்சல், மிகப்பெரிய ஒரு நீச்சல் வீரர். அதுக்கு நன்றி சம்பத் சுப்பிரமணியம். அதுபோல் இந்த படத்தை தயாரிப்பதற்கு வந்து தலைவர் வந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் நிதி நெருக்கடி அவருக்கு. வணக்கம் ஸ்ரீகுமார் சிவராம். இந்த படத்தை தயாரிப்பதற்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் அது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணுறாங்க. அதற்காக இந்த 60 லட்சம் ரூபாய் படம் வந்து இந்த பணத்தை அவர் திரட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் நம்ம பல்லவரம் மார்க்கெட்டே வந்து வச்சு வாங்கி தான் செஞ்சார். அங்கே வேலை செய்கிற அத்தனை பேருக்குமே வந்து பணம் இல்லை. புரட்சி தலைவருக்காக பிரம்மாண்டமான படம், யாருக்குமே வந்து பணம் என்று யாருமே கேட்கல தலைவர்கிட்ட. அந்த படம் வெளியிடுவதற்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள். சிவி வடிவேலு கேட்டிருக்காரு. கார்த்திக் வணக்கம். அம்மா லலிதா சபாபதி வணக்கம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து
இங்கேருந்து அவங்க எல்லோரையும் கூப்பிட்டு சந்திரகலா, லதா, மஞ்சுளாம்மா இவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு அவர் வந்து இதுக்கு போகிறார். ஃபுல்லாக வந்து முழுக்க முழுக்க எதையோ எதிர்பார்த்து அவர் போய் அங்கே ஷூட் பண்ணுறாரு. மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும், செய்யணும், புதுமையான விஷயங்களில் இருக்கிற ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக தமிழ் மக்கள் பார்க்கணும், மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படணுன்ற எண்ணத்திலேயே வந்து அவர் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுறார். பண்ணும்போது மிகப்பெரிய கஷ்டங்கள், இடர்பாடுகள், சிக்கல்கள். ஆனால் இங்கே அங்கமுத்து இங்கே இருக்கார். அங்கமுத்து இங்கே செட்டை போட்டுகிட்டே இருக்கு. புத்தர் செட்டாக இருக்கட்டும், இல்லை மற்ற செட்டுகளாக இருக்கட்டும், எந்த செட்டாக இருந்தாலும் அங்கமுத்து அவர்கள் வந்து அவருடைய கற்பனையில் முழு அவருடைய கற்பனை. ஒரு கலை இயக்குனர் என்பவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு பெரிய சிந்தனையோட, கலா ரசிகனோட, அதே மாதிரி கற்பனைவாதியாக முழுக்க முழுக்க அவர் இருந்துட்டு அவர் வந்து க்ரியேட் பண்ணிட்டே இருக்கார். தலைவர் அங்கேருந்து வரும்போது ஒன்றுமே பேசலை. குறைந்தது 23 செட்டை வந்து அங்கே போட்டிருக்காங்க. அதில் ட்ரிக் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்கும். மேட்டி ஒர்க்கு, ட்ரிக் ஒர்க்கு. மேட்டினா கிளாஸ் மேட். புத்தர் கோயில் செட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பெரிய புத்தர் வந்து சீலிங்கில் அப்படியே இருக்கும். அது கண்ணாடியில் வரையப்பட்ட ஒரு விஷயம். அது அங்கமுத்து அவர்களால் ஒன்றால் தான் முடியும். இது மாதிரி விஷயங்களில் வந்து ஒன்றா கை கோர்த்து பல விஷயங்களை செஞ்சுட்டு படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டோன்னா இங்கே அந்த படம் வரக்கூடாதுன்ற ஒரு பெரிய சிக்கல், வரக்கூடாதுன்ற ஒரு முயற்சிகள், அதையெல்லாம் மீறி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு அந்த அங்கமுத்து அவர்களை கூப்பிட்டு வந்து அவர் கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு. படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு கையில் கிடச்சதே வந்து அது ஃபஸ்ட்டு ரிலீஸில் புரட்சி தலைவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா தான் கிடச்சி. 60 லட்ச ரூபா செலவு பண்ணிவிட்டு 30 லட்ச ரூபா தான் கையில் செலவு. எல்லாருமே ஃபங்காக இருக்காங்க. அது ஒரு 15 நாளில் வந்து அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட பிறகு அந்த படத்தை 2வது ரிலீஸில் பண்ணும்போது எல்லாருக்குமே பணம் கொடுக்குறாரு, அள்ளி கொடுக்குறாரு புரட்சி. அங்கமுத்தை கூப்பிட்றாரு. அந்த அறையில் வந்து ஒரு பை இருக்கும், எடுத்துக்கிறாங்க. அந்த பையை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் பணம். இன்றைக்கி பெரிய பணம். அது என் தந்தையாருக்கு கிட்டத்தட்ட ஏசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குகிற ஆர்ட் டைரக்டர். அந்த பெருமை, அந்த உழைப்பு சாதா உழைப்பு இல்லை, மிகப்பெரிய உழைப்பு. அதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சுட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி ஆகணும். திடீர்னு வந்து ஜெமினி லேபில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம், ஒரு சாங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்ட பிறகு படம் ரிலீஸே ஆகாது. படமே பற்றிக்கிச்சு, எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு, இனி படமே ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சூழல் வரும்போது பூசணிக்காவும் உடைச்சிட்டாங்க. எல்லாம் டயர்டு. 2 வருஷம் மிகப்பெரிய டயர்டு. டோட்டலாக எப்படா படம் முடியும், படம் முடிச்சிட்டாரு, பூசணிக்காய் உடைச்சார். அப்போது புரட்சி தலைவர் வந்து அங்கமுத்தை கூப்பிட்றாரு. அங்கமுத்து, ஏன் அதை நம்ம இங்கே ஷூட் பண்ணக்கூடாது? ஹாங்காங்கில் ஷூட் பண்ணதை வந்து ஏன் இங்கே ஷூட் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக நீ நினச்சினா ஹாங்காங் இங்கே வர வைக்க முடியும். அப்பாவுக்கு கஷ்டம். படம் பூசணிக்காய் உடைச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, அசிஸ்டன்ஸ் எல்லோரும் போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை, ஆள் இல்லை. இல்லைண்ணா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள். இல்லை நீ பேக்ரவுண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஹாங்காங்கோட பிக்சரை வரைஞ்சிருங்க. மஞ்சுளா அம்மையாரை வந்து நான் மேக்கப் ரூமில் உட்கார வச்சுருக்கேன். அவங்கள வச்சுட்டு அதை ரீஷூட் பண்ணிடலாம். வெளியில் சொல்கிற மக்கள்கிட்ட வந்து
அது வந்து பத்திரிக்கை அது எக்ஸ்போஸ் ஆகலைன்றதை காமிக்கணும் அந்த சாங். அந்த சாங்கோட பேர் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி. அந்த சாங் எக்ஸ்டீரியர்லாம் ஷூட் பண்ணிட்டாங்க. இவரோட க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து பர்ன் ஆகிடுச்சு, எக்ஸ்போஸ். இந்த நெகட்டிவை ஓப்பன் பண்ணாலுமே எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிடும். இவர் நைட்டு வந்து அப்பா வந்து சரி நான் பண்ணுறேன், இது ஒரு வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலையை ஆரம்பிக்கும் போது கூட வந்து நடராஜன் சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிஷியனை, அங்கமுத்து கூட முக்தா ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ண என்னுடைய மாமா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2-3 பேர் தான் இருக்காங்க கூட. அப்புறம் என்னுடைய சித்தப்பா ராகவன். ஒரு நைட்டு ஃபுல்லாக வரிகிறார், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக அந்த மைண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இவரே பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்பா ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பினா வந்து அந்த ஸ்கை ஃபேன் லைட் இருக்கும். அப்படி பார்த்தா அவரை அந்த லைட்டை பார்த்துட்டோம்னா அந்த ரிஃப்ளெக்ஷனில் பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னே தெரியும். நடராஜன்ற எலக்ட்ரிஷியனை வெளில அனுப்பிச்சிட்டு புரட்சி தலைவர் வந்து தலைப்பாவை கட்டிட்டு இந்த ஃபேனை வந்து அங்கமுத்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அப்படியே திருப்பிட்டே இருந்துச்சு. கூட இருந்த ராதா மாமா யாரையும் வாய் பேசக்கூடாதுன்றாரு. இவரை வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் வந்து ஃபேனை பிடிச்சிருக்காரு. அங்கமுத்துக்கும் தெரியாது, வரிகிற ஸ்பீடில் இருக்கார், ஃபுல்லாக கபலன்னு வரி ஃபுல்லாக இருக்கார். அதுக்கப்புறம் வெளில வந்தோம்னா, அங்கமுத்து இது வரைக்கும் 40 சிகரெட்டை பிடிச்சிருக்கேன் நீ, இந்த வரிகிறதுக்கு உன் தொண்டை என்ன புண்ணாகும். உடனே குஞ்சப்பன் அவருடைய மைத்துனர், புரட்சி தலைவரோட மைத்துனர், உடனே பாதாம் அல்வா வாங்கிட்டு அங்கமுத்துக்கு இதை சாப்பிடும் முதல்ல 40 சிகரெட்டை நீ பிடிச்சிருக்க, எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா அது அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை வந்து அப்போ முடிக்கிறாங்க. வெளியில் வந்து பப்ளிசிட்டி டோட்டலாக வந்து வெரி குட். அந்த சாங் எக்ஸ்போஸ் ஆகலை, அந்த சாங் வந்து ஃபெயிலியர் ஆகலை, அந்த சாங் வந்து இப்போ படமாக்கப்பட்டது. அது மாதிரி பல நிகழ்வுகள் புரட்சித்தலைவர். அதன் பிறகு இந்த முழுக்க அவருடைய வேலைப்பாடுகள் அந்த இதில் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தர் செட்டுக்குள்ளே வரும்போதே புரட்சி தலைவர் சொல்கிறார், ஜப்பானுக்குள்ளவே நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனவங்க யார் அப்படின்னா ராமமுத்து ஐயா கேமராமேனு, அப்புறம் ஹரிதாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்போவை ஷூட் பண்ணவங்க கேமராமேனு, அப்புறம் நீலகண்டம் ஐயா, சங்கர் நாத்னு சொல்லிட்டு அவர் ஸ்டில் கேமராமேனு. அதன் பிறகு வந்து ஐயா அருளாளர் ஆரம்பிரப்பன் தான் முழுக்க அதை வந்து ஃபுல்லாக அவர் தான் ஃபுல்லாக டோட்டலாக ப்ரோக்ராம். அவருடைய கதை தான் சொர்ணம் வந்து அதை கதையை வந்து வசனம் எழுதுறாங்க. இன்னும் அதில் வந்து போன நடிகர்கள்னு பார்த்தோம்னா ஐயா அசோகன் அவர்கள், நாகேஷ் அவர்கள், அப்புறம் இன்னொரு பெரிய நிகழ்வு அதில் இந்த ஹாங்காங்கில் வந்து அந்த அம்மா பேருன்னா ரூட்டான்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேரை மாதிரி மேட்டா ரூங்நாத். இந்த மேட்டா ரூங்நாத் வந்து அங்கே நடித்தாங்களே தவிர அங்கேருந்து சென்னைக்கு வரல. அவங்களுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபுல் பேலன்ஸ் இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அதை எப்படி நம்ம வந்து ஷூட் பண்ணுறது? அவங்கள கூப்பிட்டா அவங்க வந்து ஹாங்காங்லேருந்து வரல. அந்த அம்மா முழுக்க அங்கே இருக்கிற முதலாளிகள் அத்தனையுமே. இதில் முக்கியமான பொறுப்பு வகித்தவர் வந்து சித்ரா கிருஷ்ணசாமி அவர். இந்த சித்ரா லக்ஷ்மணன் இருக்கார், அவருடைய அப்பா. அவர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றினவர். அவர் தான் அரேஞ்ச் பண்ணுறார் ஃபுல்லாக. எந்த இடத்துக்கு இது தேவை, எந்த இடத்துல லொக்கேஷன்ஸ் பார்க்கணும், எந்த இடத்துல செய்யணும், அதெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணுறார். இவர்கிட்ட சொல்கிறாங்க, சித்ரா கிருஷ்ணன் ஹாங்காங் போயிட்டு அந்த அம்மாவை மேட்டா ரூம்னாட்ட வந்து கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வரல. சொன்னால் நம்புங்க, மோர் மார்க்கெட் அந்த தினம் மோர் மார்க்கெட் அங்கமுத்து அவர்களும் ஐயா ஆரம் வீரப்பன் அவர்களும் 2 பேரும் போய் அதே ஜாடையில் உள்ள ஒரு பொண்ணை அந்த அம்மா ஒரு நேபாளியன் பொண்ணை வந்து அங்கேருந்து பிடிச்சி
அதில் பாதி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆள் இருக்க மாட்டாங்க. பேக் சைடில் ஃபுல்லாக வந்து இங்கேருந்து வச்சு ஷூட் பண்ணாது. நிறைய மேட்சஸ், கொஞ்சம் நஞ்சம் கஷ்டங்கள். முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு. அங்கமுத்து புரட்சி தலைவர் கூட இருக்கார் அப்படின்னா, புரட்சி தலைவர் வந்து சாதாரண ஆட்களை வந்து கூட வச்சுக்கவே மாட்டார். நிச்சயமாக வச்சுக்க மாட்டார். விஷயம் தெரிஞ்சவங்க, நம்பிக்கை இருக்கும். எல்லாருமே நம்பி படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கும்போது யாரும் எதுவும் கேட்கல, எதுவும் பண்ணலை. கடைசியில் நான் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே பல அவஸ்தைகள் பட்டு, பல பிரச்சனைகள் பட்டு படத்தை முடிச்சோம்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவ்வளோ பிரச்சனை. இது எப்படி போயிட்டு அவரோட விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லலாம். இப்போ அந்த கமெண்ட்ஸ் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க நமக்கு. இல்லை அங்கேயும் வருதுங்க. வச்சுக்காத்து திரு மனோகர் அவர்கள் சொல்லியிருக்காரு, தலைவரின் மகுடத்தின் முத்துக்கள் 3, அதில் முதன்மையானது அங்கமுத்து. அங்கம் முழுவதும் அர்ப்பணித்து பலன்கள் எதிர்நோக்காது வாழ்ந்த மக்கள் திலகத்தின் மாணிக்கம்னு போட்டிருக்காங்க. இது மாதிரி பல பேர். இவருக்கு அங்கமுத்துக்கு பெரிய ரசிகர் இன்று வரை. அங்கமுத்து படம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஒரு 3 லட்சம் ரூபா அதிகமாகும். ஏன்னா கற்பனையான விஷயங்கள், கற்பனையான ஃபேண்டசி உள்ளே இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அது யாரும் எதிர்பார்க்காத அளவு புரட்சி தலைவருக்கு வரைக்கும் அல்ல. அவர் முதல்ல படம் வந்து நானே ராஜா, மன்னாதி மன்னன், அடிமை பெண், இது மாதிரி படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்கெச்சஸ் ஃபுல்லாக. இவர் உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிடெக்ட், என்னுடைய தந்தையார். அதே மாதிரி புரட்சி தலைவருக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது. அவர் சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து, அதுக்கப்புறம் பெரியார் கூட இருந்து, அதுக்கப்புறம் அதன் பிறகு அண்ணாவிடம் இருந்து, அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களிடம் இருந்து, அதுக்கப்புறம் புரட்சி தலைவர், அந்த ட்ராவலை பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் லாங் ட்ராவலிங் வந்து பெரிய விஷயம். கடைசி வரைக்கும் புரட்சி தலைவர் வந்து இவரை விடவே இல்லை. அரசியலே எடுத்து நீ கூடவே இருக்கணும். ரவி கோபாலன் வணக்கம். குட் ஈவினிங் சார். நிச்சயமாக அதுதான் சொன்னேன். என் தந்தையார் முதல் படமே நானே ராஜா. நடிகர் திலகத்தோடைய படத்தின் 4வது படமும் 5வது படமும் என் தந்தை முதல்ல ஆர்ட் டைரக்ஷன் பண்ண படம். மிக பிரம்மாண்டமான கலை படைப்புகளை வந்து அதில் இருக்கும். நன்றி ரவி கோபாலன். கடைசி வரைக்கும் இருந்தது. கடைசி வரைக்கும் அவருடைய நடிகர் திலகத்தோட மிகப்பெரிய ஒரு உறவோடு இருந்தாங்க. அன்றைய குடும்பமே வேறு சார். அன்றைக்கி வந்து அவரெல்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பை படைக்கணும் அப்படின்ட்டாங்கன்னா எல்லாரும் வந்து ஒரு டெடிக்கேஷனோட வேலை செய்யணும் சார். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் ஆகிற நேரம் என் தந்தையார் போடுகின்ற செட்டு எதுவாக இருந்தாலும் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச அன்றைக்கி நைட்டே வந்து உடைச்சி தூளாகிடும். அது அங்கமுத்துவாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அங்கமுத்து வந்து அவர் போடுகின்ற செட்டு வந்து அடுத்த நாளே வந்து அந்த செட்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த செட்டு வந்து அடுத்த படத்துக்கு வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா மக்களோட கண்ணோட்டம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு கதையில் லயித்துட்டு இருக்கும்போது இது வந்து புரட்சி தலைவர் படம், அங்கமுத்து அவர் போட்ட செட்டியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கதையிலேருந்து வெளில போயிடுவாங்க. அப்படின்றதுக்காக அங்கமுத்துவுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து செட்டு போட்டு முடிஞ்ச பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக வந்து ஒட்டுமொத்த அந்த செட்டையும் வந்து டெமாலிஷ் பண்ணி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து ஹிந்து அந்த குரூப்புக்கு வந்து ஒரு பெரிய மேக்ஸ் மில்லர் படம் ஏதோ சம்திங் இந்தியன் எக்ஸ்பிரஸோ எதுவும் தெரியல, ஹிந்து அங்கே வந்து மிகப்பெரிய அவங்க குடும்ப பிரச்சனை ஏதோ வந்து புரட்சி தலைவர்கிட்ட தோட்டத்தில் இப்போ இது சத்யா ஸ்டுடியோவில் பேசிகிட்டு இருக்காங்க.
அங்கமுத்து அங்கே இல்லை. யாரும் அந்த செட்டையும் பார்க்கக்கூடாது. வேலை செய்கிறவங்களே கிட்டத்தட்ட வந்து நாள் கணக்காக, மணி கணக்காக, மாத கணக்காக வேலையை அங்கேயே இருந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. வீடு கூட போக முடியாது. அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்த செட்டை வந்து இந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தலைவர் வந்து யோசிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, அங்கமுத்து அங்கே ஒரு செட்டு போட்டுருக்கு, அதை போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இவங்களும் அப்பாவுக்கும் இது விஷயம் தெரியாது. இந்த ட்ராப் டோர் வழியாக திறந்துட்டு அவன் வந்து உள்ளே போய் பார்த்துருக்கான். லைட் ஆன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் பேப்பரில் படம் ரிலீஸ் ஆகலை. இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அங்கமுத்துன்னு சொல்லி ஹெட்லைன்ஸ். அப்பாவுக்கு ஒரே பயம், என்னடா யார்ரா இது, பத்திரிகையில் யார் பேட்டி கொடுத்தது, செட்டு தெரியக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்குமே, இந்த நேரத்தில் வந்து யார் செட்டை கொடுத்துருப்பாங்க, யார் அந்த பேட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு இவர் உடனே தோட்டத்துக்கு போகிறாரு. தோட்டத்துக்கு போன உடனே அங்கே பார்த்துட்டு அங்கமுத்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அங்கமுத்து ஒரு பிரச்சனை இந்து விஷயம், இந்த கேப்பில் போயிட்டு செட்டை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த செட்டை பார்க்குறதுக்கு போனவங்க தான் அவங்க எழுதிட்டாங்க, நீயும் தப்பு பண்ணல, நானும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சரி, இது மாதிரி விஷயங்கள் ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் அங்கமுத்துவை எம்ஜிஆர் புரிஞ்சுப்பார், எம்ஜிஆரை அங்கமுத்து புரிஞ்சுப்பார். லலிதா சபாபதி அப்பா அவார்டு வாங்கின படம் இது. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய படங்கள் அத்தனையுமே மிக பிரம்மாண்டமான படங்கள், அவார்டுக்குரிய படங்கள். யாரும் எதிர்பார்த்து இந்த அவார்டுகள்லாம் எதிர்பார்த்து செய்யலாம், அவங்க படைப்பு தான். அவர்களுடைய விஷயங்கள் வந்து எதையும் எதிர்பார்த்துருக்க, எப்படி ஸ்கோர் பண்ணோம், பேரை ஸ்கோர் பண்ணோம், மக்கள் அவார்டு தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய லட்சம் மக்கள், புரட்சி தலைவரை நேசிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி அத்தனை பேரும் நேசித்து தான் இருக்காங்க. அத்தனை பேரும் அவருடைய படத்தை போட்டு பார்த்து இந்த செட்டு யாரு அப்படின்னும் அதுதான் மிகப்பெரிய மக்களோட அவார்டு. இதில் ஃபேன்ஸ் அவார்டு, இந்த அவார்டு, அந்த அவார்டெலாம் நிறைய அவார்ட்ஸ் வந்தது. அதெல்லாம் வாங்கிட்டே இருப்பார், அது போட்டுருக்கோம். தவிர அவருக்கு அங்கமுத்துவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மக்களுடைய அவார்டு தான். அதுதான் லலிதா சபாபதி மேடம். ஸோ இதுதான் விஷயங்கள். இந்த படத்தை இந்த 3000 அடி தான் எடுத்ததுன்றதை இப்போ பகிரங்கமாக நான் சொல்கிறேன். அந்த 3000 அடி தான் வெளியில் அவுடோரில் எடுத்தோம், ஃபாரினில் எடுத்தோம். இங்கே வந்து நம்ம சென்னையில் எடுத்தது இல்லை அப்படின்றத வந்து வெளியில் பப்ளிசிட்டி பண்ணாமல் ரொம்ப ஜாகிரதையாக சீக்ரெசியை மெயின் பண்ணாங்க. சினிமா அப்படியே ஒரு சீக்ரெசிக்குள்ளே, ஒரு ரகசிய பெட்டகத்துக்குள்ளே இருந்தது. அது என்றைக்கு வெளியில் வந்ததோ முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டாக. இட் ஹாஸ் பீன் டிஸ்ட்ராய்ட். ஒவ்வொரு எவ்வளவு அவருடைய படங்களாக இருக்கட்டும், அல்லது ஐயா சிவாஜி அவர்களுடைய படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சீக்ரஸியோடு இப்போ மெயின்டைன் பண்ணி அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் வேலை. நம்ம இப்போ 11/5/1973 வந்து ரிலீஸ் ஆனது உலகம் சுற்றும் வாலிபன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 46-47 வருஷம் ஆகும். இதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நிற்கணும், படம் நிற்கணும். படம் அன்றைக்கி செஞ்சதெல்லாம் காவியங்கள், எபிக். ஐயா முக்தா சீனிவாசன் ஐயா பண்ண படங்கள்லாம் வந்து இன்னைய வரைக்கும் கோல்டன் இருக்குது. யாராலும் பண்ண முடியும், சான்ஸு நோ சான்ஸ். இது மாதிரி அன்றைக்கி உள்ள டெக்னீஷியன்களும் அத்தனை பேருக்குமே வந்து அன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமான முதலாக இருக்குது. லேனா செட்டியார், ராஜா தேசிங் பண்ணவரை அவரெல்லாம் முதல்ல ஒரு பேக்ரவுண்டை பார்த்துட்டு அங்கமுத்து வந்து ஒரு காரே கொடுக்குறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ப்ரொடியூசர்ஸ். இந்த சூழலில் அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக பிஸ்னஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸு, மிக பிரம்மாண்டமான பட கம்பெனிகள்லாம், ஏவிஎம் ஐயாலாம் வந்து இன்றைக்கி படம் எடுக்காததுக்கு காரணம் என்ன? இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஒரு தப்பாக தெரியும். பட் இருந்தாலும் எங்கள் தொழிலாளிகள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை வச்சு நாங்கள் திருப்தி அடைகிறோம்.
நாங்கள் வேலை செய்த காலங்களும் சரி, இன்றைய காலங்களும் சரி, வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இதை சொல்ல வேண்டிய கடமை. ஸோ ரவி கோபாலன் சார், சார் நான் முதல்ல அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வயசே வந்து 15 வயசு இருக்கும் சார். முதல்ல ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் சார். மிகப்பெரிய சிக்கல் அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது டிக்கெட் எங்கே திரும்ப கொடுத்தாங்க? அது அங்கமுத்து வீட்டில் தான். அங்கமுத்து வீட்டில் டிக்கெட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 50 டிக்கெட்டு இல்லை ஒரு 5000 டிக்கெட்டு கையில் கொடுத்துட்டாங்கன்னா, எம்ஜிஆர் ரசிகர் மன்றம்னு அப்போ பாரத் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம், அது மூலயமா நம்ம ரோட்டில் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு இந்த ரோடு போய் அந்த ரோடு போய் அந்த ரோடு போய் க்யூ நிற்கும். அதுவும் ஜாக்கிரதையாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்போல்லாம் 2 ரூபா தான் டிக்கெட். அது அதை கலெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வந்து தோட்டத்துலேருந்து வண்டி வரும், அதில் ஏற்றிடணும். இப்படி சம்பாரிச்சது அந்த விஷயங்கள். அப்போ அப்படி அந்த காலகட்டங்களில் அப்போவே வெறி சார். புரட்சி தலைவர்னா வெறி. புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டவன். நான் தோட்டத்திலே இருந்தவன், நான் வளர்ந்தவன், அவர் கூட தான் இருந்தவன். அவராலேயே குடும்பம், எங்களுடைய குடும்பம் அத்தனை பேருமே அவருக்காகவே வாழ்ந்துருக்கேன். இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கோம், இனிமேல் தான் வாழும் என்னுடைய சந்ததியரும். அவர் இல்லை அப்படின்னா எங்களுக்கு யாருமே பல சிக்கல்கள், பல மேட்ரு, பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும். மேடம் லலிதா சபாபதி மேடம், சூப்பர் மியூசிக் பை எம்எஸ்வி, கேன் யூ டெல் அபவுட் மியூசிக்னு கேட்டிருக்கீங்க. இந்த படத்துக்கு முதல்ல வந்து குன்னக்குடி வைத்தியநாதன் தான் அவர்கள் தான் வந்து செட் பண்ணுறாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அவர் தான் மியூசிக்குன்னு சொல்லி அவரை வந்து போட்டோன்னே, அதுக்கப்புறம் நீலகண்டம் ஐயா இவங்கெல்லாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இவர் எம்எஸ்வி ஐயாவோட மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போடும்போது, நீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் எம்எஸ்வி ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, என்னால் இதை ஒத்துக்க முடியாது, ஒருத்தர் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவை போட்டாச்சு, அவர் மனசு எவ்வளோ சங்கடப்படும், என்னால் வேலை செய்ய முடியாது. அப்போது ஆரம்பி ஐயா எல்லோரும், அப்போ அங்கமுத்து எல்லாருமே அங்கே போகிறாங்க. போய் அங்கே பேசி, இல்லை உங்களை பண்ண சொன்னாங்க, அதை எப்படி அங்கமுத்து நான் பண்ணுவேன், நான் எது போட்டால் முதல்ல அவரை போட்டு அவரை மாற்றிட்டு நம்ம போடணும் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலாக இருக்குமே, அவர் மனசு கஷ்டப்படும் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவங்க குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவே அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். அவர் போய் சொல்லி அதன் பிறகு தான் வந்து எம்எஸ்வி ஐயா வந்து அந்த பாட்டை போட்டுருங்க. பாட்டை போட்டோன்னே தலைவர் வந்து திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு எம்எஸ்வி ஐயாவுக்கு வந்து ஒரே கடுப்பாக போயிட்டு நான் இனிமேல் அந்த படத்தில் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, அப்போது அவர் புரட்சி தலைவர் சொல்கிறாரு, திருப்தி இல்லைன்னு சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவேன் எம்எஸ்வி, நீங்கள் அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ அண்ணா இப்படி தெரிஞ்சிருந்தா, நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுதான் இன்னும் நல்லா போட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த படம் வந்து இன்டர்நேஷ்னல் மியூசிக்கல் ஸ்கோர். யூ கேன்ட் இமேஜின். உலகம் சுற்றும் வாலிபன் ஒரே ஒரு உலகம் சுற்றும் வாலிபன், அதை யாராலையும் பண்ண. அந்த நேர காலம், அவருடைய குறிப்பிட்ட அவருடைய டைரக்ஷனை, அவருடைய ஷார்ட் மேக்கிங்கை, ஒரு இடத்துலையும் அவர் அதே மாதிரி அவர் சுற்றி இருந்த ஆட்கள், ராமமூர்த்தி சார் கேமரா, ஹரிதாஸ் சார் கேமரா, அந்த எக்ஸ்போ ஷூட் பண்ணது அடி பின்னி எடுத்துப்பாங்க. அந்த இடம் அந்த ஸ்பீடு இந்த செட்டு ஃபுல்லாக டோட்டல் செட் யாருமே கண்டுபிடிக்க முடியாது சார். அங்கே ஷூட் பண்ணுவாங்க, அடுத்த ஷாட் அங்கமுத்து செட்டு உள்ளது. அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த மக்களோடைய அந்த படம் முதல்ல பார்க்கும்போது அப்படி உள்ளே நுழைய முடியாது. விசில் இப்போல்லாம் என்ன சார் அதுதான் சார். ரவி கோபாலன் நிச்சயமாக சார் உங்கள் ஆசீர்வாதம். புரட்சி தலைவரோடு இருந்தவங்கள அத்தனை பேருமே ஒத்து வச்சு பெருசாக ஒன்றும்
எதை நோக்கியும் இல்லை சார். எங்களுடைய திசை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தி தன்னிலை, ஒழுக்கம், இதை எல்லாமே எங்கே பார்க்கணும் அப்படின்னா புரட்சி தலைவர்கிட்ட வரும். நான்லாம் போனோம் அப்படின்னா தலையை அப்படி பிடிச்சிடுவார். என்ன தலையில் தடவலைன்னா அப்படி பிடிச்சிடுவார். அவர் கை இதை வந்து நான் வந்து மாமலா ஆஃபீஸில் போனோம்னா ஒரு 50 வாட்டி இந்த சைடு நான் வந்து ஐயோ மிகப்பெரிய நான் வளர்ந்த விஷயத்த சொல்கிறேன். எத்தனை பலாயிரம் பேர் அவரால் வாழ்ந்துருக்காங்க. அவரோட புகழ் பேசுகிற அளவுக்கு நிறைய நேரம் வேணும் சார். அவரை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த காணொளி பத்தாது. தந்தையார் வேலை செஞ்ச ஒவ்வொரு படமும் ஒரு கதை. உலகம் சுற்றும் வாலிபனை பற்றி பேசியிருக்கோம் சார். அங்கே அதில் வேலை செஞ்ச ஷியாம் சுந்தர், அந்த ஃபைட்டு, இந்த மேட்ரெல்லாம் வந்து எல்லாம் கலைஞர்களும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து ஒரு குறைபாடே இருக்காது சார். இன்றைக்கும் போட்டோம். இன்றைக்கி இப்போ ஒரு மாதம் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. பாலாபிஷேகம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி என்ன விஷயம்? 47 வருஷம் ஆகுது படம். விளையாட்டான விஷயம். இன்னும் 100 வருஷங்கள் நாங்கள்லாம் இருக்க மாட்டோம். என்னுடைய மகள்கள், என்னுடைய பேர பிள்ளைகள் அத்தனையும் பார்த்துட்டு இருக்கு. தாத்தாவுக்கு தாத்தா பண்ணாங்க மிகப்பெரிய கருணை. அதே மாதிரி என்னுடைய குடும்பத்தை பற்றி போய் கேட்டாங்க. கீதான்னு சொல்லிட்டு அவங்க ஆமாம் சம்பத்தை ஆமாம் ஃபஸ்ட்டு கீதா ராஜா அவர்கள் நம்ம மேடம் வந்து என்ன கேட்டிருக்காங்க. Who are all your brother and sisters, sir? You say about your family and your father-னு கேட்டிருக்காங்க. அங்கமுத்து ஐயாவை பற்றி நான் சொல்லியிருக்கேன். வணக்கம் ஸ்ரீனிவாசன் வரதராஜன். ஆமாம், எனது தந்தை தான் அங்கமுத்து அவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடியையும் வரைந்தது. அதில் ஒரு முக்கியமான விஷயம், அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களும் இந்த ஒரு கேள்வியை வந்துட்டு கேட்டார். கவிஞர் ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய மகன். தந்தை வரைஞ்சதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஒரு நடிகர் வந்து அவர் தான் வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நிச்சயமாக சொல்கிறேன் நான் அண்ணாதுரை அவர்களை. இன்றைக்கி மாயா ஸ்ரீனிவாசன், லதாம்மா, ரவி அண்ணன், சுந்தர் அண்ணன் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா முக்தா ஸ்ரீனிவாசன் ஃபிலிம்ஸை பற்றியே பேசுறது வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணோம், நாங்கள் காம்பினேஷனில் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கூட்டம் வந்து சுற்றிட்டு. அது மாதிரி அந்த நடிகர் அவருக்கு பல முறை எச்சரிச்சிருக்காங்க. அங்கமுத்து அவர்கள் கொடியை வரைகிறாரு 1972. அப்போ கொடியை வரையும் போது எரிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க அப்படின்னும் போது புரட்சி தலைவர்கிட்ட சொல்கிறார், நான் வரைகிற கொடியை யாராலும் திராவிட முன்னேற்ற தயவு செஞ்சு மாயம்மா சொன்னாங்க, அரசியல் பேசக்கூடாது, அது ரிலீஜியஸை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வேணாம், நிச்சயமாக கட்டுவாங்க. நாளைக்கு சொல்கிறேன், உங்களோட பழகியவர், என்னோட பழகியவர் அந்த நடிகர் அந்த நேரம்லாம் கேட்காத போது புரட்சி தலைவர் மறைந்து விட்டால், அங்கமுத்து மறைந்து விட்டால், அதை சார்ந்தவங்க மறைந்த போது இந்த கேப்பில் வந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை இது மாதிரி காவியங்கள் இருக்கிறதுனால தான் தமிழ்ன்றது இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கு. அது கூட இல்லை அப்படின்னா இது யாரோ வரைஞ்சாங்க ஏதோ ஒன்று அப்படின்னு தூக்கி போட்டு மதிச்சிடுவாங்க. தமிழ் இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அது மாதிரி அங்கமுத்து கொடியை வரையில நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மிகப்பெரிய இவர் அன்றைக்கி நைட்டை வந்து அவரை எதிர்க்கவே வரைஞ்சி புரட்சி தலைவர் பார்க்காத போதே எடுத்துகிட்டு போய் கையில் கொடுக்குறேன். ப்ரெஸ்ஸில் அப்படியே தூக்கி புரட்சி தலைவர் இதுதான் என் கூட அப்படின்றாங்க. மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து பொய்யான குரூப் வந்து நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. அண்ணாதுரை அண்ணன் நாளைக்கு கவிஞர் எழுதின பாட்டை இன்றைக்கி 1000 பேர் சொல்லிகிட்டு இருக்கான், நான் எழுதின பாட்டு அப்படின்னு. அதை மாற்றி எழுதிட்டு இருக்காங்க. ஆனால் கவிஞர் எழுதின பாட்டு தான். அது மாதிரி அங்கமுத்து கொடி வரைஞ்ச கொடி தான். இருந்தாலும்
எனக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அரசியல் பேசணும்னு ஆரம்பித்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். அது பேச முடியாது, டைம் நெருங்கிட்டு. நிச்சயமாக இன்னொரு காலவரையில் உங்களை சந்திப்பேன் நான். நன்றி சீனிவாசன் வரதராஜன், நீங்கள் இந்த கேட்ட கேள்விக்கு. ஸோ இது மாதிரி தொடரும். அதே போல் ஐயா அவர்களுக்கும், முக்தா ஐயா அவர்களுக்கும், அவருடைய அண்ணனுக்கும், அங்கமுத்துவுக்கும் மிகப்பெரிய ஒரு இணக்கம், தொடர்பு. அந்த காலத்துலேயே அவன் அந்த நேரத்தில் தந்தையாரும் 2 படம் பண்ணார், தயாரிப்பு பண்ணார். அவன் புத்தனான ஒரு படம், கலைஞர் கதை வசனம், ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் இருக்காங்க. அதே போல் தங்கத்தம்பி, அதில் தான் சச்சி அம்மா வந்து நடிச்சிருப்பாங்க. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அப்பா மேலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு அன்பு அவங்களுக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேள்வியில் ஒரு அவர் தேவைப்படும். ஒரு படம் அவர் வேலை செஞ்ச அத்தனை பேர், அடிமை பண்ணாக இருக்கட்டும், நினைத்ததை முடிப்பவனாக இருக்கட்டும், மக்கள் திலகத்தோடைய ஒரு 60-70% படம் வந்து தந்தையாக இருந்தாங்க. நிச்சயமாக வந்து வணக்கம் உன்னி, அடுத்த நிகழ்வில் கண்டிப்பாக பகிர்ந்துருங்க. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாயா அம்மையார், சிஸ்டர்ஸ் லதா, ரவி அண்ணனுக்கு, சுந்தர் அண்ணனுக்கு, நான் பணியாற்றும் போது முக்தா ஃபிலிம்ஸில் பணியாற்றும் போது திரு ராஜேந்திரன், முக்தா சாரோடைய அசோசியேட், அவரை இப்போ நினைவு கூப்பிட்றேன். அண்ணன் வாசு அண்ணன், அவரையும் இந்த நேரத்தில் நன்றி கூப்பிட்றேன். வாசு அண்ணன் வந்து ஐயாவுடைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, அவர் தான் மேனேஜர் படங்கள். சார் 3 மணிக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க சார் தொழிலாளி. மிகப்பெரிய விஷயம். அதை நம்பி அந்த குடும்பம் வந்து காத்துட்டு இருக்கான். தன்னுடைய புருஷன் வந்து அரிசி வாங்கிட்டு இருக்கான். இந்த பேர் ஒன்று போதும் சார் மக்களுக்கு காமிச்சு. முக்தா ஃபிலிம்ஸ் என்றைக்கும் முக்தா ஃபிலிம்ஸ் 60 இல்லை 600 இருக்கும். வாழ வைக்கணும். இல்லை அப்படின்னா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களுக்கு கேட்டது போல் ஏமாத்திடுவாங்க. உள்ளே பூந்துட்டு யாரோ என்ன இந்தியாவே நமது இல்லைன்ற மாதிரி ஆக்கிடுவாங்க. நம்மளுடைய வாரிசுகள், நம்மளுடைய வாரிசுக்கு வாரிசுன்னு போயிட்டே இருக்கணும், விடக்கூடாது. இந்த பூர்வீகத்தை வந்து சொல்லிகிட்டே இருக்கணும். பரம்பரை நடந்த உண்மைகள், நடந்த விஷயங்கள் எதுவுமே பொய் இல்லை, அத்துணையுமே வந்து உண்மைகளே. நடந்த விஷயத்தை வந்து படிப்பினை இதுதான் முதல்ல ஸ்கூல் மாதிரி எடுக்கணும் பசங்களுக்கும் பேரணும். சொல்கிறேன் அண்ணாதுரை கண்ணதாசனை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக நம்ம வந்து விட்டுறக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. ரொம்ப நன்றிண்ணா, வணக்கம்.